அன்பானவர்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல் தொடர்கிறது. தர்மமும் தானமும். நீ செய்யும் தர்மம் அல்லது தானம் அதர்ம வழியில் பயன்படுமேயானால் அந்த பலனில் பங்கு உனக்குண்டு என்கிறது இந்து மதம். அதர்மத்தை தர்மம் என்று நினைப்பதுண்டு. தர்மத்தை அதர்ம வழியில் கடைபிடிப்போரும் உண்டு. அதர்மத்தை தர்மம் என்று நினைப்பதுண்டு. தர்மத்தை அதர்ம வழியில் கடைபிடிப்போரும் உண்டு. நீ செய்யும் தான தர்மத்தின் பலனை எதிர்பார்த்து செய்தால் அது தான தர்மமாகாது என்கிறது நம் வாழ்வியல் முறை. மகாபாரதத்தில் ஒரு காட்சி. தருமன் தன் தம்பிகளோடு சேர்ந்து மகா யாகம் ஒன்று நடத்துகிறான். பிரம்மாண்டமான ராஜசூய யாகத்தை நடத்தும் தருமன் இந்த யாகத்தின் மூலம் மகா சக்கரவர்த்தியாக உயர நினைக்கிறான். கண்ணனை பிரதானமாக வைத்து யாகத்தை நடத்தி முடித்து தான தர்மம் செய்கிறான். கேட்டவர்களுக்கு கேட்டதையெல்லாம் தர்மமாக செய்தும் கேளாமலே அவர்களின் தேவைகளுக்கு வாரி வழங்கி தானமும் செய்கிறான். மாலை வரை அனைவருக்கும் தான தர்மம் செய்த தருமன் மகிழ்ச்சியுடன் கண்ணனை பார்க்கிறான். கண்ணனின் புன்னகை அவனை கலங்க வைக்கிறது. கண்ணனின் புன்னகையில் பலவித அர்த்தம் உண்டு. இதை அறிந்தவர்களில் தருமனும் ஒருவன். சிறிது நேரத்தில் ஒரு கீரி யாக குண்ட பந்தலுக்கு வருகிறது. யாக குண்டம் முழுவதும் தன் உடலால் அங்கபரதட்சணம் செய்கிறது. அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து யாக குண்ட பகுதியிலும் தன் உடலை யாக குண்ட நிலத்தின் மீது உருட்டி பிரதட்சணமாக வந்த பின்பு தருமனின் முன் இருக்கிறது. தருமன் மிக பணிவோடு கேட்கிறான், கீரியே, தாங்கள் யார்? தேவர்களில் ஒருவரா? யட்சர்களில் ஒருவரா? கந்தர்வர்களில் ஒருவரா? யார் நீங்கள்? என்ன வேண்டும் சொல்லுங்கள் என வணங்கி கேட்கிறான். கீரி சொன்னது, பேசும் கீரி நான். முன்பு நான் ஒரு ரிஷி. ஒரு சாபத்தின் விளைவாக கீரியானேன். என் உடல் முழுவதும் எப்போது தங்க நிறமாக மாறுகிறதோ அப்போது எனக்கு சாபம் நீங்கும் என்று எனக்கு சாபம் கொடுத்தவர் வரம் கொடுத்தார். கீரியாரே, உங்கள் பாதி பகுதி தங்க நிறத்தில் இருக்கிறதே என்றான் தருமன். ஆம் தருமரே, மீதி பாகமும் தங்கமாக மாற வேண்டும் என்றுதான் உன் யாக குண்டத்தில் விழுந்து புரண்டேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. புரியவில்லையே எனக்கு என்ற தருமன் கண்ணனை பார்த்தான். கண்ணன் புன்னகையுடன் கையசைத்து நடக்கட்டும் என்ற பாவனை காட்டினான். நமக்கு ஒரு பாடம் புகட்டினான். கீரி தொடர்ந்தது. புரிய நியாயமில்லை அரசே, சொல்லுகிறேன் கேளும். என்னை நன்றாக பாரும். நான் கைலாயத்தில் தவம் மேற்கொண்ட போது பிரம்மனால் சபிக்கப்பட்டேன். கீரியானேன். சாப விமோசனம் வேண்டினேன். யார் தான தர்மம் சாஸ்திரப்படி செய்கிறார்களோ, யார் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் யாகம் செய்கிறார்களோ அவர்களின் யாக குண்டத்தில் யாகம் முடிந்து சிதறி கிடக்கும் பூர்ணாகுதியின் பொருள்கள் உன் உடலில் பட்டால் உன் உடல் தங்க நிறமாகும். உடல் முழுவதும் தங்க நிறமானால் உன் சாபம் நீங்கும் என்று எனக்கு வரம் கொடுத்தார். தருமனே, நான் கீரி உடலோடு வரும் வழியில் ஒரு அந்தணன் வீடு இருந்தது. திறந்து கிடந்தது. சில உணவுப் பொருள்கள், அதுவும் மாவினாலான உணவுப் பொருள்கள் சிதறி கிடந்தன. அதிலே விழுந்து புரண்டேன். அங்கிருந்து மிகச் சிறு மாவு உணவுப் பொருள் என் உடலில் பட்ட இடம்தான் நீங்கள் பார்க்கும் தங்க நிறம். யாகசாலைகள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள், கண்ணன் உட்பட. ஏன் பாதி உடல் அப்படி ஆனது என யோசித்தேன். என் யோக நிஷ்டையில் பார்த்தேன். தருமனே, அந்தணனின் மனைவி, மகன், மருமகள் 4 பேர் மட்டுமே வாழ்ந்து வந்தார்கள் அந்த குடிசையில். சாஸ்திரப்படி ஒரு அந்தணன் வாழும் வரை தனக்கென ஒரு குடும்பத்திற்கென எந்த சொத்தும் சேர்த்து கொள்ளாமல் எந்த சுயநலமும் இல்லாமல் வாழ வேண்டும். வாழும்போது தினசரி தேவைப்படும் உணவிற்காக எந்த உயிரும் வதைப்படாமல் இருக்க உதிர்ந்த தானியங்களை பொறுக்கி வந்து அந்த வேலைக்கான உணவை சமைத்து பசியோடு அன்று வரும் ஒரு அதிதிக்கு உணவளித்து மீதம் இருந்தால் உண்ண வேண்டும். அரசனே, அந்த அந்தணனும் மறுவேளைக்கு தேவை என எதுவும் வைக்காமல் வரும் அதிதிக்கு கொடுத்துவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உண்டு உலக நலனுக்காக யாகம் செய்து வாழ்ந்து வந்தான். அன்றும் அதுபோல ஒரு அதிதி வர தன் உணவான ஒரு மாவு ரொட்டியை தர அவர் மேலும் பசிக்கிறது என்று கேட்க தன் மனைவி, மகன், மருமகள் உணவுகளையும் தந்து விட்டார்கள். அவர்கள் தந்ததை உண்டபின் அந்த அதிதி மகிழ்ச்சியுடன் சென்றான். அவர்கள் 4வரும் தான தர்மம் செய்த மகிழ்வோடு மயங்கி மாண்டு போனார்கள். அதன் பின்தான் நான் அங்கு வந்திருக்கிறேன். விழுந்து கிடந்த மாவில் புரண்டிருக்கிறேன். உடல் தங்கம் தரம் பெற்றிருக்கிறேன். தருமனே, மீதி உடம்பும் தங்கமாக மாறும். என் சாபம் தீரும் என்றே வந்தேன். யாக பூமியில் விழுந்து புரண்டேன். ஒன்றுமாகவில்லை. உன் யாகம் பூர்த்தியாகவில்லை. நீ செய்தது தானமா தர்மமா? நீயே யோசி எனச் சொல்லி கீரி யாகச்சாலையை விட்டு போனது. தருமன் கண்ணனை நோக்கி போனான். காலில் விழுந்தான். கண்ணன் சொன்னான், தருமனே, தருமம் எதுவெனச் சொல்லிச் சென்றது கீரியாய் வந்த ரிஷி. நீ ராஜசூய யாகம் செய்தது மகா சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற. ஒன்றை நாடி ஒன்றை தேடி ஒரு பலனை பெற தான தர்மம் செய்தால் அது தான தர்மம் அல்ல என்பதை உன் மூலம் உலகம் புரிந்து கொள்ளட்டும் என்றான் கண்ணன். புரிந்தது எனில் நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் தான தர்மம் சரியானது தானா? சரியென எடுத்து தர்மத்தை கொடுத்து நிறைவாய் வாழ்வோம். எந்த சுயநலமுமின்றி சுகமாய் வாழ வழி சமைப்போம். வா, வாழ்ந்து பார்ப்போம். வெல்வோம் விதியை. நன்றி. மீண்டும் பார்ப்போம்.